2026 முதல் 27 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் நேற்று தாக்கல் செய்தார். தமிழகத்தின் ஆதிச்சநல்லூர், அஸ்தினாபுரம் உள்ளிட்ட 15 இடங்களில் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும். தமிழகத்தின் பொதிகை மலையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மலையேற்ற திட்டங்கள் அமல்படுத்தப்படும். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் தேங்காய் உற்பத்தியை ஊக்குவிக்க திட்டம் அறிவிக்கப்படும். வழவேற்காடு ஏரியில் பறவைகளை பார்வையிடும் சுற்றுலாவை ஊக்குவிக்க திட்டம் என்பது போன்ற அறிவிப்புகள் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றிருந்தன. நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டின் நலன் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கான வரி பகிர்வு 4.097% என்ற சொற்பளவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இருக்கும் என தெரிகிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய பட்ஜெட்டை விமர்சித்திருக்கிறார். அதேபோல் மத்திய பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான இபிஎஸ் பட்ஜெட்டில் நிதி பற்றாக்குறையை குறைக்க எடுத்துள்ள முயற்சிகள் வரவேற்கத்தக்கது என பாராட்டியுள்ளார். நேற்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள மத்திய பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்த பிரதமர் மோடி, இந்தியாவின் பொன்னான எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை வலுப்படுத்துவதற்காக இந்த பட்ஜெட் அமைந்துள்ளது. 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்கான ஒரு அடித்தளத்தை இந்த பட்ஜெட் அமைத்துள்ளது என்று பிரதமர் வெகுவாக பாராட்டினார். மறுபுறம் மக்களவை கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பட்ஜெட்டை கடுமையாக சாடியுள்ளார். இந்தியாவின் உண்மையான நெருக்கடிகள் குறித்து பார்வையற்ற திருத்தங்களை செய்ய மறுக்கும் பட்ஜெட் இது என்று கூறியுள்ளார். தேமுதிக, திமுக உடனான கூட்டணியை கிட்டத்தட்ட உறுதி செய்துவிட்டது. இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் இருதரப்பும் ஈடுபட்டுள்ளனர் என்ற செய்திகள் வெளிவந்த நிலையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டை பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள நதிகளை இணைக்கும் திட்டம் குறித்து எந்த அறிவிப்பும் இல்லாதது ஏமாற்றம் தருகிறது என்று பல குறைகளை சுட்டிக்காட்டிய பிரேமலதா, யானை பசிக்கு சோளப்பொரி என்ற பழமொழிக்கேற்ப இந்த பட்ஜெட் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் 20,000 மருத்துவர்கள் கடந்த மாதம் 12ஆம் தேதி முதல் கோரிக்கைகள் அடங்கிய அட்டை அணிந்து பணியாற்றினர். அடுத்த கட்டமாக 48 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு வகுப்பெடுப்பதை அரசு மருத்துவர்கள் தற்போது நிறுத்தியுள்ளனர். முன்னாள் முதல்வர் கருணாநிதி கொண்டு வந்த அரசாணை 354ஐ மறு ஆய்வு செய்து அரசு மருத்துவர்களுக்கான திருத்தப்பட்ட ஊதியம், 20 ஆண்டுகள் கடந்த மூத்த முதுநிலை மருத்துவர்களுக்கு ஊக்கத்தொகை உள்ளிட்ட சில கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி இத்தகைய போராட்டங்களை மருத்துவர்கள் கையில் எடுத்துள்ளனர். விரைவில் ஓ. பன்னீர்செல்வம் நல்ல முடிவெடுப்பார் என்று ஓபிஎஸ்-இடமிருந்து பிரிந்து அண்மையில் தவேகாவில் இணைந்த ஜே.சி.டி. பிரபாகர் கூறியுள்ளார். மேலும் அவர், ஓபிஎஸ் தவேகாவிற்கு வருவதுதான் நல்ல முடிவு. விரல் நுனியில் விவரங்களை கொண்டவர் விஜய். அவர் எங்களை விட அனுபவம் பெற்றவர். அவரின் கீழ் பணியாற்றுவது பெருமையாக உள்ளது என்று பிரபாகர் பேசியிருக்கிறார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் எளிதில் வெற்றி பெறும். நடிகர் விஜய் ரசிகர் மன்றங்களை மட்டும் வைத்துக் கொண்டு தேர்தலில் தாக்கத்தை உருவாக்க முடியாது. ஸ்டார் நடிகர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் எந்த பாதிப்பும் இருக்காது. அவரால் சில வாக்குகளை பிரிக்க முடியும். விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரே போடாக போட்டுள்ளார். இந்த விமர்சனத்திற்கு பதிலளித்த தவேக அருண்ராஜ், பியூஷ் கோயலுக்கு தமிழ்நாடு பற்றி தெரியவில்லை, புரியவில்லை. தமிழக அரசியல், தமிழ் மண் என்பது குறித்தும் அவருக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு அது புரியாமல் இருப்பதுதான் நல்லது என்று பதிலடி தந்தார். உடல் நலக்குறைவு காரணமாக பாஜக மூத்த தலைவர் ஹெச். ராஜா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது உடல் நலம் குறித்து மருத்துவமனைக்கு சென்று அவரது உறவினர்களிடம் நலம் விசாரித்திருக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். கடலூர் மாவட்டம் வடலூரில் நேற்று வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபையில் 155 தைப்பூச ஜோதி தரிசன விழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிலையில் தைப்பூச ஜோதி நாளை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின், திருவொற்றியூர் நெடுஞ்சாலைக்கு வள்ளலார் நெடுஞ்சாலை என பெயர் சூட்டப்படும் என்றும், பிப்ரவரி 15ஆம் தேதி சென்னையில் அனைத்துலக வள்ளலார் மாநாடு 2026 நடைபெறும் என அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறது என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் கூறியுள்ளார். மேலும் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் வலுவாக இருப்பதால் தான் புதிய கட்சி கூட்டணிக்கு அழைப்பதாகவும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார்.